சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. புதன்கிழமை இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க சிக்கன் வச்சு? இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பொடி சாதம். ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் உடனே பரட்டி சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். இது வந்து உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பொடி சாதமா? ஆமாம் ஆமாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சரி. அப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ரெட் சேர்த்துக்கிறோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறாங்க. ஆமாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டு நல்லா உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு பரட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு பசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வீடியோவில் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்களா தனியாக? ஆமாம் ஆமாம். வெங்காயம் தனியாக பொரிக்கணும், மிளகாய் தனியாக பொரிக்கணும், கருவேப்பிலை தனியாக பொரிக்கணும், பூண்டு தனியாக பொரிக்கணும், கசகசா முந்திரி பருப்பு ஒற்றைக்கடலை 3 சேர்த்து தனியாக வறுக்கணும். பாருங்க மக்களே, எல்லாத்தையுமே பொரிச்சு தான் போடணுங்களா? தனியாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணுமா, அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு உடச்ச கடலை எள்ளுலாம் சேர்த்து கசகசெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு எள்ளுலாம் போடுறதுனால. முந்திரி பருப்பு உடச்ச கடலை கருப்பு எள்ளு கசகசா எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, லைட்டாக வறுந்தால் போதுங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த நேரம் வந்தால் போதுங்க முந்திரி பருப்பு கலர். பாருங்கள் நமக்களே, நம்ம சிக்கன் பொடி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோங்க. சிக்கன் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரித்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னு அப்புறமா காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், சிக்கன் வந்து எலும்பு 1 2 இந்த எலும்பு கூட நான் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து பிரித்து போட்டுட்டேங்க. இதை மாதிரி பிரித்து போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாங்க. நல்லா பெரிய ஜாராகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோங்க. அதனால் ஜார் வந்து பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டோங்க. இதை வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, நல்லா இந்த மாதிரி நம்ம தேங்காய் பூ மாதிரி எப்படி திரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் மற்ற மசாலாலாம் சேர்த்து இதிலே போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி பொடி நைஸாக இந்த மாதிரி வரணும், குருணையாக. இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பில் போட்டு வதக்குவோம். அதை ஒரு முறை பார்த்துக்கலாம். கறி பொரிச்சோம் இல்லைங்களா சிக்கனு, மஞ்சத்தூள் உப்பு தனி மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயை சேர்த்து இப்போ தாளி போட்டுக்கிறோம். எண்ணெய் தேவையானாலும் சேர்த்துக்குங்க. ஏன்னா சிக்கன் நம்ம எல்லாமே எண்ணெயில் பொரிச்சு தாங்க எடுத்துருக்கோம். அதனாலேயே எண்ணெய் இருக்கும். இது கடலை எண்ணெய். கடலெண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோங்க. நல்லெண்ணெயில் நம்ம வேர்க்கடலை முந்திரி பருப்பு வேர்க்கடலை போடல, உடச்சக்கடலை முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டு நல்லெண்ணெயில் வறுத்துருக்கோம். கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி செய்வீங்க. இந்த பொடியை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது சூடு பண்ணி 1 மாதத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பொடியை மட்டும் நம்ம அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் 1 மாதம் வரைக்கும் வச்சு நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க அடிக்கடிக்கு கேட்பாங்க. உங்களுக்கு வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இதை மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் கடுகோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா கையிலே நசுக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க. இப்போ தான் செடியிலேருந்து பறிச்சு வந்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் பொடியை இதில் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டுக்குங்க. நல்லா உதிரியாக வந்துட்டு பாருங்கள். நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க இருக்கணும் சிக்கன் பொடி ரைஸ்க்கு. நம்ம காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து இருக்கணும். நாங்கள் வறுக்க மறந்துட்டோங்க, அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளம்பி விட்டுக்குங்க. செம வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை சிக்கன் பொடி சாதம் இப்படி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு வடித்து இதுமாரி சுட சுட இருக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக வடிச்சிங்க வரையாக. இப்போ எடுத்து அப்படியே சாப்பாடு அந்த மசாலாவில் பொடி சாதத்தில் சிக்கன் பொடி இதில் கலந்து பரட்டிக்கலாம். நீங்கள் வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அது எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி தாங்க போட்டுருக்கோம். அரிசி இதுவே நல்லா சீரக சம்பா மாரி மெலிசாக குட்டி குட்டியாக இருக்கோங்க. நம்ம பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம். அரிசி சாதம் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா வந்து அந்த பொடியோடு மிக்ஸ் ஆகி வரணுங்க. பாருங்கள், பொடி சாதம் நல்லா கலந்து சூப்பராக மிக்ஸ் ஆகி வருதுங்க. இந்த பொடி சாதத்துக்கு நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். மசாலா கலரும் போது செமையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக வாசனை வருது. இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சிக்கன் பொடி சாதம். இதே ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் வேணா முட்டை பொடி பண்ணி இது கூட கலந்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். சாதம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொன்னி அரிசி போட்டிங்கன்னா சூடாகவே போட்டு கலருக்குங்க. பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு கலருங்க. ஏன்னா பாஸ்மதி வந்து உடஞ்சிடுங்க. அதனால் பாஸ்மதியில் செய்யும்போது நீங்கள் சாதம் மட்டும் ஆற வச்சுக்கோங்க. ஊற வச்சு வைக்கக்கூடாது. இவ்வளோதான் மக்களே. நல்லா சாதம் வந்து பொடியோட மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடுச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சு அப்படியே மூடி போட்டுடலாம். அந்த ஃப்ளேவர் ரைஸில் இறங்கினதுக்கப்புறமா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம சிக்கன் பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கற்றூசி விருப்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.